ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி சந்தாவுக்கு அந்த நகையை போடுறோம். ஆனால் இதில் உங்களுக்கு சம்மதமாக 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் இங்கே வந்து சந்தாவுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் கொடுப்போம். அப்போ உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் சந்தாவோட அப்பா நல்லா யோசிச்சு, சரி நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் கேட்ட மாதிரி அந்த நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டாக்க எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்கறதுக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக சொல்லுங்கள், அப்போ தான் உங்களை நாங்கள் நம்ப முடியும். இல்லாட்டி நாங்கள் இப்படி உங்களை நம்ப முடியும். எங்ககிட்ட இப்படி ஒரு வாக்கை கொடுத்துட்டு அந்த பக்கம் உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே முடிவு பண்ணது, வாக்கு கொடுத்தது எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சந்தாவோட அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்களே, நாங்களும் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அண்ணன் சந்தாவை பார்த்தா கொஞ்சம் நேரம் பேசிட்டுமே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஹரிஷ் தம்பி இருந்துட்டு, அவங்களும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களப்பா, கொஞ்ச நேரம் சந்தா கூட பேசிட்டு போகட்டுமே, அப்போ தானே சந்தாவும் சேரன் பையன் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தாவை சேரன் கூட போயிட்டு தனியாக பேச வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு இட்லி வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு துணியை பிடிக்காம அப்படியே பாத்திரத்தை மேலே கையை வச்சு விட்டுறாங்க. அதனால் கையில் வந்து சூடு போட்டுருது. பாண்டி இருந்துட்டு சும்மாவே பதறி போயிட்டு வராரு. துணியை வச்சு எடுக்கிறத விட்டுட்டு, இப்படி ஏன் வானதி, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையை வந்து தண்ணியில் விடுவா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டு கையை வந்து நினச்சி விடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானதி இருந்துட்டு, இது கொலையாமல் நம்ம அப்படியே அழகாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம வானதியை ஸ்பூன் போட்டு எடுக்கிறாங்க. அது நல்லா கலைஞ்சு போய் தான் வருது. என்னடி இட்லியில் உப்பு போடலையா? கடையில் கொடுக்குற மாவில் உப்பு வராதா? கடையில் கொடுக்குற மாவில் எப்படி உப்பு சோடெல்லாம் போட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. சரி சரி, அதான் இட்லி பொடி இருக்குல்ல, இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வானத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்புல காரம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் உப்பு போட்டுக்கலான்ற, இப்போ இட்லியில் உப்பு போடலன்றதுக்காக காரப்பொடியில் உப்பு போட்டுக்கலான்ற, என்னடி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பல்லவனை கூப்பிட்டு காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை போட்டு கொடுக்குறாங்க. மதியம் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு, மதியத்துக்குலாம் நீ எதுக்காக வெளியில் சாப்பிட்ற? இட்லி இருக்குல்ல, அதில் நான் பொடி போட்டு கொடுக்குறேன், நல்லா குலுக்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிடும், அதுவே மதியத்துக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்துக்கு தெரியாமல் நம்ம பல்லவனுக்கு வந்து 200 பணத்தை கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததாக நம்ம நடேசனை சாப்பிட சொல்கிறாங்க. அவர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானத்தை இருந்துட்டு வீட்டில் இருந்து அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு கடையில் போய் மாவை வாங்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு அவனுக்கும் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு சந்தா கிட்ட, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உங்கள் வீட்டில் தான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்கள, அந்த டைம்குள்ளே வந்து உன்னை கல்யாணம் பண்ணி நான் எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சந்தா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சோழனும் நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எப்படி இஷ்டத்துக்கும் வளர்ந்து விட்டீங்க, விடுங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவோட அம்மா சந்தாவை கூப்பிட்றதுனால சரி நாங்கள் அப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சேரனும் சோழன் நிலா எல்லாம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்ருக்கிற போது நடேசனால் நடக்கவே முடியல, வெயில் ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறாரு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னையா உடம்பு முடியலையா, வீட்டுக்கு கூட போகாமல் நேராக கடை பக்கம் வந்திருக்கீங்க? வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன், ஆனால் தலை ரொம்ப சுற்றுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டேன். என்னையா உடம்புக்கு முடியல, என்னன்னே தெரியல, தலை ரொம்ப சுற்றுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். வண்டியில் போகலாம் வரீங்களா? நான் வரேன். உங்களால் வண்டியில் உட்கார முடியுமா? அதெல்லாம் முடியும்டா. இல்லை வேண்டாம், நம்ம ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டு நடேசனுக்கு போயிட்டு செக் பண்ணுறாங்க. பிபி ரொம்பவே ஓவராக இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கடிக்க மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிபி டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. நடேசனை திரும்ப வீட்டுக்கு அங்கேயே கடைக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவருக்கு சேர வேண்டிய மாத்திரை மருந்து ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவரை அங்கேயே படுக்க சொல்கிறாங்க. பாண்டினால் ஒன்றுமே முடியல, எப்படி
எப்படி இருந்த மனுஷன் இப்போ இப்படி படுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதோடு இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.